இந்த நாளின் காலை வெளியிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 120வது அதிகாரம் 1வது வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் செவி கொடுக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? நாம் நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நிச்சயமாய் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். சங்கீதம் 34வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களே அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறாராம். ஆண்டுடைய பிள்ளைகளாய், நீதிமான்களாய், உத்தமர்களாய், அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய், தீமையை விட்டு விலகுகிற பிள்ளைகளாய் நாம் வாழும்போது ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் இறங்கி நமக்கு செவி கொடுக்க அவர் வல்லமை உள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். என்னுடைய கூப்பிடுதல் ஆண்டுடைய சமூகத்திலே எட்டப்படவில்லையே என்று வேதனையோடு இருக்கிறீங்களா? அந்த காலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு இன்னும் அதிகமாய் நம்பிக்கையோடு, ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்கல்லப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, நீதிமான்கள் கூப்பிடும்போது நான் கேட்டு அவர்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே. சங்கீதக்காரன் நெருக்கத்திலே கூப்பிட்ட போது அவனுக்கு விடுதலையை கொடுத்தீரையா, வாழ்வில ஒரு அற்புதத்தை செய்திருங்கப்பா என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நாம் நெருக்கப்படுகிற சூழ்நிலைமையிலிருந்து நமக்கு அவர் விடுதலையை தர அவர் வல்லவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 120வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறதற்கான காரணமும், ஆண்டவர் அவர் நெருக்கப்பட்டது உண்மைதான், அந்த நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது உண்மைதான். ஆனா அதற்கு அவருக்கு பதில் கிடைத்தது. அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கீழே உள்ள வசனங்களிலே 2 முக்கியமான காரியங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒன்று பாருங்க, அதற்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவர் நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. பிரியமா, வேதத்திலே அநேக பேரை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆகாஸ் என்கிற ஒரு ராஜா, அவர் என்ன பண்ணார்னா, நெருக்கப்படுகிற காலத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டே இருந்தாராம், துரோகம் பண்ணி கொண்டே இருந்தாராம். நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடணுங்கிற அந்த ஒரு எண்ணமே அந்த ராஜாவுக்கு வரலையாம். பிரியமானவர்களே, பாருங்க, அநேக நெருக்கம் அவனை சூழ்ந்திருந்தது. அசீரியர்கள் அவனை நெருக்கினார்கள். பல பிரச்சனைகளின் மத்தியில் அவன் வாழ்ந்த போதிலும் ஜீவாதிபதியாகிய ஜீவிக்கிற தேவனாகிய ஆண்டவரை தேடுகிறதற்கு அவன் தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கவே இல்லையா. அடுத்து பாருங்க, இன்னொரு ராஜாவை குறித்து வேதம் சொல்கிறது. மனாசே என்கிற ஒரு ராஜா. இந்த மனாசே என்கிற ராஜாவை குறித்து பார்க்கும்போது 2 நாளாகமும் 33வது அதிகாரம் 12வது வசனத்திலே, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினானாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவன் செய்யாத அக்கிரமம் கிடையாது. மனாசே ஆண்டவரை விட்டு தூரமாய் போனான். பல காரியங்களை அவன் செய்தான். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் வெறுக்கிற அத்தனை காரியங்களையும் செய்து அவன் என்ன பண்ணானா, எல்லா ஜனங்களையும் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறதற்கு ஏதுவாக அவர்களை நடத்தினானாம். யூதா ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை விட்டு வழுகி போக அவன் காரணமாயிருந்தான். அடுத்து இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணினானா. பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவன் குறி சொல்லுகிறவர்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தார். பாருங்க, இந்த சூழ்நிலைமையில கர்த்தர் அசீரிய ராஜாவை அனுப்புகிறார். அவர்கள் அந்த மனாசேயை முள்செடிகளின் நடுவில பிடித்து அவனை வெண்கல சங்கிலியினால் கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போகிறாங்க.
அவனுடைய ராஜாசனம் அவனை விட்டு எடுக்கப்பட்டவன் பாபிலோனுக்கு செல்லுகிறான். அங்கே அவன் நெருக்கப்படுகையில பாபிலோனில அப்பொழுதுதான் ஆண்டவரை குறித்த ஒரு உணர்வு வருகிறது. அந்த நேரத்துல அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினானாம். அப்பொழுது நடந்தது என்ன? ஆண்டவர் மறுபடியும் பாருங்க, அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சின போது ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு தன்னுடைய பதவியை அவனுக்கு கிடைக்கும்படி செய்து அவனை மறுபடியும் ராஜாங்கத்திலே அவனை கொண்டு வந்து நிறுத்தினார். அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினான். ஆண்டவர் வரப்பண்ணினாராம் அவனை திரும்பவும். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நெருக்கப்படுகிற நேரங்களிலே ஆகாசை போல இருக்கிறோமா, மனாசையை போல இருக்கிறோமா? இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்கணும். ஆகாஸ் நெருக்கப்படுகிற காலங்களில் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் இன்னும் பொல்லாப்பான காரியங்களை செய்து கொண்டே இருந்தான். மனாசையோ நெருக்கப்படுகிற காலங்களை தன்னை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்துல கெஞ்சி ஜெபித்த போது ஆண்டவன் மறுபடியும் அவனுக்கு வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தா. அவன் இழந்த காரியங்களை ஆண்டவன் மறுபடியும் கிடைக்கும்படி பண்ணினான். அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே நாம் நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் காணப்படும். மனாசையை போல தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். இந்த சங்கீதம் 128 பார்க்கும்போது ஆண்டவர் சங்கீதக்காரருக்கு இறங்குகிறா. மனாசே நெருக்கப்பட்ட போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது இறங்கினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இறங்குகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? 2 காரியம். ஒன்று, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் உடைய ஆத்துமாவை விலக்கி பாதுகாக்கணும். 2வது வசனத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறா, பொய் உதடுகளுக்கு கபட நாவுக்கு என் ஆத்துமாவை தப்புவியும் ஆண்டவரே. நான் இந்த 2 காரியத்துல இருந்து தப்பு வைக்கப்பட்டு விட்டால் என்னுடைய ஜெபம் கேட்கப்படும். ஆகவே அந்த உதடுகளுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா என்று அவர் கேட்கிறார். அன்பான தெய்வ பிள்ளை, இந்த நம்முடைய வாழ்வில ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஒரு முக்கியமான காரியம் இந்த நாவு. இந்த நாவினாலே ஆண்டவருடைய வார்த்தைகளும் அவருடைய அபிஷேக தைலமும் உள்ள அந்த அபிஷேக வார்த்தைகள் மாத்திரமே வாயிலிருந்து புறப்படும். அந்நிய பாஷைகள், வசனங்கள், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் மாத்திரமே இந்த வாயிலிருந்து புறப்படும். பொய் உதடுகள், மற்றவர்களை பற்றி பேசுகிற காரியங்கள், இழிவான காரியங்கள் இந்த வாயிலிருந்து வறுமையானால் நம்முடைய வாழ்விலே நாம் நெருக்கப்படுகிற போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கவே முடியாது. யாக்கோபுல வாசிக்கிறோம், இந்த நாவு அநீதி நிறைந்த உலகம். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்பட முடியாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாவானது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறதா? அப்படியானால் இந்த நாவை குறித்து நாம் நாவை வைத்து பாவம் செய்வோமே ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று வேதம் சொல்லு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாவிலே இருந்து மாறுபாடுள்ள நாவுகள் நம்முடைய வாழ்விலே இருக்குமே ஆனால் அது ஆவியானவர் வசிக்கிற ஒரு இடமாக நம்முடைய சரீரம் இருக்க முடியாது. இந்த காலை வேளையிலே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்மாவை விலக்கி பாதுகாத்தரலும் என்று கேட்கணும். பிரியமானவர்களே, சொல்லுகிறா பாருங்க, கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? உனக்கு ஒன்னும் கிடைக்காது. நீ ஆண்டவரை நோக்கி தேடும் போது உனக்கு எதுவுமே பதில் கிடைக்காது. என்ன கிடைக்குமானா, பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். நாவினாலே எரிக்கப்பட்ட அநேக குடும்பங்கள் உண்டு பிரியமானது. நாவினாலே குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. வாயின் வார்த்தைகளினாலே அநேக பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் கட்டி எழுக்கப்படாத சூழ்நிலைமைகளுக்குள்ளாயிருக்கிறார்கள். இந்த வாயினால நம்ம பேசுகிற காரியங்கள் மற்றவருடைய புண்களை ஆற்றுகிறதா இருக்க வேண்டுமே ஒழிய வேறு எதற்கும் இந்த நாவு பயன்படுத்தப்படக்கூடாது. பிரியமானவர்களே, மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, சொல்ற, நம்ம மேசைக்கு சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் என்று குடியிருந்ததும் போதும். அப்படியானால் கர்த்தரை பகைக்கிறவர்கள், கர்த்தரை தேடாத ஜனங்கள் மத்தியிலே நான் குடியிருந்தது போதும். இதுவரைக்கும் நான் குடியிருந்தேன், அது போதும். இன்றையிலிருந்து என்னிலிருந்து ஒரு மாற்றம், வாயிலே மாற்றம், நாவிலே மாற்றம், செயல்களிலே மாற்றம் உண்டாகணும்னு சொல்லி கேட்கிறார். போதும், இன்றைக்கு போதும், இதுவரைக்கும் நான் இருந்தது போதும்.
இன்றையிலிருந்து என்னிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பான்னு கேட்போம் பிரியமானவர்களே. சமாதானத்தை பயிக்கிற இடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். அவ்வளவுதான், முடிஞ்சிரட்டு ஆண்டவரே. இன்றையிலிருந்து நான் ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது நாவு மிகவும் முக்கியம். இரண்டாவதாக சமாதானம் பண்ணுகிறவர்களாயிருக்கணும் பிரியமானவர்களே. பாருங்க, அவர் சொல்ற சமாதானத்தை பகைக்கிறவரிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். நான் சமாதானத்தை நாடணும். நம்ம எல்லாரும் நாடணும் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12வது அதிகாரம் 18வது வசனத்திலே, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமாயிருங்கள். சமாதானமாக இருக்க பழகணும் பிரியமானவர்களே. இன்றைக்கு அதான் அவர் சங்கீதக்காரர் சமாதானத்தை பகைக்கிற இடத்தில் ஆத்துமா குடியிருந்தது போதும், எனக்கு இந்த நாளிலிருந்து ஒரு மாற்றத்தை தாரும் என்று கேட்கணும் பிரியமானவர்களே. அப்படி நாம் ஜெபிக்கும் போது முதலாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான அந்த வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து அகற்றி, பொய் உதடுகளை நம்மிலிருந்து அகற்றி நாம் ஆண்டவரை நோக்கி கேட்கணும். வேதம் சொல்லுகிறத பாருங்க, நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அருவருப்புனா யோசித்து பாருங்க, நம்ம எப்படி ஒரு மனிதன் திருப்பி திருப்பி பாவமும் அக்கிரமம் செய்வான், அவனை பார்க்கும்போது நமக்கு அருவருப்பா இருக்கும். அவங்க செய்கிற காரியங்களை குறித்து பார்க்கும்போது அருவருப்பா இருக்கும் பாருங்க. ஆண்டவருக்கு அது அருவருப்பா. நம்ம வாயினால செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது அருவருப்பானவைகளாம். உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். இந்த காலை வேளையிலே அருவருப்பானவர்களாய் இருக்க விரும்புகிறோமா? உண்மையாய் நடக்க விரும்புகிறோமா? இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமே. ஆனால் 2 காரியங்கள். 1, பொய் உதடுகள், மாறுபாடான நாவுகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு அகற்றணும். 2வது சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். அப்படி நம்ம இருக்கும்போது ஆண்டுடைய சமூகத்துல எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில அவரை நோக்கி அப்பான்னு கூப்பிடும்போது அவர் ஓடி வந்து நமக்கு இறங்கி நமக்கு பதிலை தருக அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஏன்னா அவர் நீதிமான்கள் கூப்பிடும்போதுதான் கர்த்தர் கேட்க முடியும் பிரியமானவர்களே. பாருங்க, சில நேரங்களில் ஆண்டவர் கேட்பார். ஆனா எல்லாம் தெரிந்தோம், இதெல்லாம் தவறு என்று தெரிந்தோம், துணிகரமா பாவம் செய்து செய்து இருக்கும்போது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்க முடியும் பிரியமானவர்களே? நெருக்கத்திலே ஆண்டவர் பதிலை தர வேண்டுமே. ஆனால் இந்த காலை வேளையிலே நம்மை மாற்றி அமைக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஒரு மனாசே தன்னை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்திலே தன்னுடைய எல்லா காரியங்களையும் விட்டு விலகி, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கெஞ்சி ஜபித்த போது அவருடைய கெஞ்சுதலுக்கு இறங்கினார் அல்லவா? இந்த காலை வேளையிலே நம்மிலே நாவை நாவை அடக்க முடியாதவர்களா இருப்போமே. ஆனால் கேட்போம், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், உதடுகளின் வாசலை காத்து கொள்ளப்பா. வாயிலிருந்து உமக்கு பிரியமில்லாம ஒரு வார்த்தை கூட வரக்கூடாதப்பா. காவல் வச்சிருங்கப்பா, பூட்டி சாவி நீங்க எடுத்துக்கோங்கப்பான்னு கேட்போம். ஆண்டு நிச்சயமா நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை தருவா. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் நிச்சயமாகவே தூரமாகாதபடிக்கு நமக்கு பதிலை தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார்.